வாக்களித்த காட்சிகளை நாம் நேரலையாக ஒளிபரப்பினோம். சாமானியர்கள் தங்கள் தீர்ப்பை ஒரு நீதிபதி தனித்திருந்து தனது தீர்ப்பை எழுதுவதைப் போல எழுதி கொண்டிருக்கின்றனர். இன்னும் எண்ணி 3 நாட்களில் அவர்கள் எழுதிய தீர்ப்பு என்னவென்பதை நாம் தமிழகமே தெரிந்து கொள்ளப் போகிறது. வெயிலோ மழையோ அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதால் காரணங்களை தவிர்த்துவிட்டு அனைவரும் வாக்களிக்க செல்லும்படி புதிய தலைமுறை வேண்டுகோளோடு இந்த அமர்வை தொடங்குகிறது. என்னோடு செய்திகளை வழங்குவதற்கு செய்தியாளர் பூங்குழலியும் காத்திருக்கிறார். இந்த அமர்வில் நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். ஒருவர் தமிழகத்தின் பெருமை தலைமை தேர்தல் ஆணையராக கடமையாற்றி ஓய்வு பெற்றவர் திரு கோபாலசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் அவர்கள், அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள். இந்த இனிய மனிதர்களோடு ஒரு துயரமான தலைப்பில் விவாதிக்க வேண்டிய நிலை எனக்கு. தேர்தலில் பணப்பட்டுவாடா என்பது தலைப்பு. உங்கள் கருத்து என்ன? யாரை நோவது இதுல? அரசியல் வியாதிகள் சிலரையா, அல்லது எம் மக்கள் கண்களை விட்டு சித்திரம் வாங்குகிறார்கள் அவர்களை நோவதா? நீங்கள் யாரை நோகிறீர்கள்? நான் முதல்ல அரசியல்வாதிகளை தான் முதல்ல நோவேன். ஏன்னு சொன்னா, முழுக்க தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலையில, இல்லை இதையெல்லாம் மக்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத வச்சு ஓட்டு கேட்க முடியாத நிலையில, நான் ஒரு பெரிய முதலீடு போடுறேன், இதில் நான் சான்ஸ் எடுக்க முடியாது, நான் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கிறேன், எனக்கு ஜனநாயகத்து மேலே அக்கறை இல்லை, எனக்கு ஆட்சி மேலே அக்கறை கிடையாது, நான் முழுக்க இந்த சிஸ்டத்தை கரப்ட் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சே செய்யக்கூடிய குற்றவாளிகள் அவங்க. இது பல ஆண்டுகளாக செய்து முடிஞ்சதுனால மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு ஏற்பு இருக்கலாம். அதற்காக மக்களை நாம் நிச்சயமாக குற்றம் சொல்ல வேண்டும். அது 2வதாக இருக்க முடியும். முதல் குற்றவாளி இதில் முதல்ல நாம் யாரை நோக்கி நம்முடைய சுட்டு விரலை நீட்டணும்னா அரசியல்வாதிகளை நோக்கி தான் நீட்ட முடியும். அதாவது இந்தியாவில் எல்லா உங்க கருத்து, அதாவது அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சொல்ல நான் தயாராக இல்லை. இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு கருப்பு பண ஜென்ரேஷன் இந்த அளவிற்கு பல கோடி லட்சம் கோடிகளில் நடக்கிறது அப்படின்னா, அது லிக்விட் கேஷாக பார்க் பண்ண முடியுது அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னால், இது எத்தனை மாதங்களுக்கு முன்னால் தொடர்ந்திருக்கும்? இந்த பண பட்டுவாடாவையோ இல்லை பண நடமாட்டத்தையோ சிஸ்டம் என்ன அளவில் கண்காணிச்சது, எந்த அளவில் தடுத்தது? ஆக அதிகாரிகள், அந்த அரசு எந்திரம், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு சாதாரண குடிமக்களாக எங்களுக்கே இவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு தேர்தல் ஆணையராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவோ வருத்தமா இருந்திருக்கும் இல்லையா? உங்க பார்வையில் 2 விதமா, ஒன்று தமிழன்கிற முறையில், இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் இருந்திருக்கிற முறையில் 2 விதமாக வருத்தமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேற எந்த மாநிலத்தும் நடைபெறவில்லை. ஓரளவு ஆந்திராவில் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் இது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எல்லாருக்கும் பணம் கொடுத்து செய்கிறதுக்கு தமிழ்நாடு மாத்திரம்தான் அதுக்கு தலையாய முதல் நம்பர் தமிழ்நாடு தான். இதில் என்னோட கருத்து என்னென்னா, அரசியல்வாதிகள் மட்டுமே இதற்கு யாரையும் குற்றம் கூறணும்னா அரசியல்வாதிகள் மட்டுமே. அரசியல்வாதிகள் மட்டும்தான் குற்றம். அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. கோர்ஸ் நீங்கள் கொடுக்குறவங்க இருக்கச்சா வாங்குறவங்க இருப்பாங்க. கொடுக்கறதுனால தான் வாங்குறாங்க. அதனால கொடுத்தவன் தான் தப்பு செஞ்சவன். 2க்கு நடுவில் தடுக்க வேண்டியவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, தடுக்க வேண்டியவங்களை நீங்க குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதாவது நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களா? தேர்தல் ஆணையத்தை சப்போர்ட் பண்ணல. சிஸ்டத்தில் என்ன, நீங்க அந்த அம்மா அவங்க சொன்னாங்க சிஸ்டத்தில் தப்புன்னு. சிஸ்டத்தில் எங்க தப்புங்கிறத முதல்ல உணரணும். அரசியல்வாதி ஒரு இடத்துல உட்கார்ந்து அவன் தன்னுடைய கடமையை செய்தான்னா என்ன மாதிரி கடமையை செய்யணும்? மக்களுக்கு உள்ள நன்மை செய்யணும். ஆனால் இப்போ என்னன்னா, இங்கே உட்கார்ந்தா எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் 5 வருஷத்தில். அதனால அரசியலில் நுழையிறது எதுக்காக? 5 வருஷத்தில் நிறையா சம்பாதிக்க முடியும். அதில் துளி பிச்சை காசு 4 பேருக்கு தூக்கி போடுவீங்க. அதனால இது அரசியல்வாதி என்ன உணர்ந்திருக்கான்னா, 60 வருஷ காலத்தில் இந்த அரசியல் செஞ்சா, ஒரு பதவியில் உட்கார்ந்தா நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு நொடியா, ஈரோட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தனது வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தனக்குரிய வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் வாக்கை செலுத்துவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். காலை முதலே பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் அஜித், ரஜினி, கமல் உள்ளிட்டோரை வாக்கை பதிவு செய்ததை நாம் காட்டினோம். அமைச்சர் வைத்தியலிங்கம், தமிழிசை சவுந்தரராஜன், அரும்பாக்கத்தில் ராஜேஷ் லக்கானி, கோபாலபுரத்தில் கருணாநிதி, மதுரை ஆட்சியர் வீரராகவன், தங்கம் தென்னரசு, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சுதீஷ் என்று பல பிரபலங்களை நாம் காட்டிக்கொண்டே இருக்கிறோம். இதற்கான காரணம் அவர்கள் பிரபலங்கள் என்பதனால் அல்ல. இன்று ஒரு நாள் தான் அவர்களும் சாமானியர்கள் தான். அனைத்து சாமானியர்களுக்கும் நாம் ஒரே அளவில் மரியாதை செலுத்துகிறோம். அவர்களே வந்து விட்டார்கள். ஹைதராபாத்தில் முன்னாடி நிஜாம் முதல் வாக்கு 1952 நிஜாம் முதல் வாக்காக பதிவு செய்தார்னு நாம் படிச்சிருக்கிறோம். நிஜாமே முதல் வாக்காக பதிவு செய்யும் பொழுது இன்றைக்கு எல்லா மக்களும் ஒவ்வொருவரும் நிஜாம் தானே.
அப்ப மக்கள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நீங்கள் ஒரு நிமிடம் சொல்லுங்க. 5 வருஷம் உங்களை யார் ஆள போறாங்கிற தீர்மானம் பண்றது உங்க கையில் இருக்கு. அந்த ஒரு காரியத்துக்காவது நீங்க கண்டிப்பா ஓட்டு போட வேண்டும். ஏன்னா சரியான ஆளை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் 5 வருஷம் நொந்துக்கணும் உங்களையே. அது இல்லாமல் செய்யணும்னா நீங்க முதல்ல உங்களுடைய வாக்கு சரியா பதிவு செய்யணும். ஏறத்தாழ 7 மணியிலிருந்து ரொம்ப வேகமா வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கிறதா நாம் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் வாக்குச்சாவடிகளில் ஆம்பூர், கிருஷ்ணகிரி, நெல்லை, திருவாரூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி, கடலூர், நாமக்கல், காஞ்சிபுரம், கோவை, விருத்தாச்சலம், வேலூர், இப்படி சில இடங்கள்ல ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பழுதுன்னு வருது. அது குறித்து யாரும் பதற்றப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உடனடியாக சரி செய்து விடுவார்கள். அப்படித்தானே ஐயா? இல்ல, ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க உடனே. வித்தின் half an hour ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. சரி, வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி நீங்க ஒவ்வொரு ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏற்கனவே வாக்களித்த எந்திரங்கள் ஒன்றும் சிக்கல் வராது. ஸ்பெஷலா இதுக்காக தனியா ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சி டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் 10லேருந்து 25% வரல ஸ்பேர் வச்சுக்கணும். 10% ஸ்பேர் வந்து ட்ரைனிங்க்கு, 5% ஸ்பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல சுத்துறதுக்கு 10% வச்சிருப்பாங்க. தட் இஸ் ஒவ்வொரு வாக்குச்சாவடி 10 வாக்குச்சாவடிக்கு ஒரு அதிகாரி இருந்தாருன்னா அவரோட ஜீப்ல ஒரு மிஷினோ 2 மிஷின் வச்சிருப்பாங்க. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு அரை மணி நேரம் வாக்குப்பதிவு நடக்குது, ஒரு 100 ஓட்டு விழுதுன்னு சொன்னா அந்த மிஷின் பழுதுபட்டா அந்த 100 ஓட்டு என்ன ஆகுறது? இல்ல, அந்த மெஷின்ல எத்தனை பழுதுபட்டாலும் நீங்க உடைச்சா கூட அதுல இருந்து வாக்கு எண்ணிக்கை எடுக்க முடியும். மீசோரத்துல அந்த மாதிரி ஒரு உதவி நடந்தது. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த மெஷினை உடைச்சிட்டா அதுல இருக்க வாக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு உடைச்சாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அந்த மெஷின்ல உள்ள சிப்பை வச்சு பிஎல் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு அது உள்ள எத்தனை ஓட்டு இருந்துன்னு எடுத்து கண்டுபிடிக்க முடியும். அந்த சிப்பை நீங்க வந்து எரிச்சு பண்ணா ஒழிய அதுல இருக்கிற வாக்கு அப்படியே பதிவாயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை முழுமையா உணர்ந்திருக்கிறாங்களா? இந்த 1 மணி நேர வாக்குப்பதிவு இன்னும் சதவிகிதம் குறிப்பாக நமக்கு வரல, ஆனால் வரிசைகள் நின்று வாக்களிக்கிறாங்க. மலைவாழ் மக்கள் வரிசையில் நின்று வாக்களிக்கிறத பார்த்தோம். எப்போதுமே மக்களுக்கு வந்து வாக்களிப்பதில் ஒரு ஆர்வம், அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கான சரியான ஆப்ஷன் இல்லாத நிலையில் தான் மக்கள் வாக்களிக்கிறதுல இருந்து விலகி போறாங்க. அப்படிங்கிறதையும் நாம ரெஜிஸ்டர் பண்ணோம். சரியான வேட்பாளர்கள், சரியான ஆட்சி இந்த மாதிரியாக தொடர்ந்து இருந்தது அப்படின்னா வாக்களிப்பது 100% நோக்கி போறதை நாம இது பண்ணவே முடியாது, தடுக்கவே முடியாது. அது தன்னாலே நடக்கும். ஆனா மக்கள் வாக்களிப்பதிலிருந்து ஏன் விலகி போகிறாங்கும் போது அங்க சரியான ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. ஆட்சியின் மீது நம்பிக்கையின்மை வருகிறது, இல்ல சிஸ்டத்தின் மீது நம்பிக்கையின்மை வருகிறதுங்கும் போது அதுல இருந்து விலகி போறாங்க. ஆனா என்ன மாதிரியான மோசமான ஆட்சியோ மோசமான வேட்பாளர்களோ இருந்தாலும் கூட நமக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை மக்களிடம் வருகிற அந்த வெப்பன் இல்ல பவர் இல்ல அதிகாரம், நமக்கான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதை வந்து எக்காரணம் கொண்டு எந்த விதமான இதுலயும் காரணத்தையும் கொண்டு அதை வந்து நிறுத்தக்கூடாது. நாம நம்மளுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக ஆற்ற வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. தேர்தலில் பணப்பட்டுவாடா எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது. இப்படி எல்லாம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமா நடக்கும்னு எல்லாரும் தான் எதிர்பார்த்தோம். நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த மாற்றமும் நடந்தில்லை. ஆனா நடந்திருக்கிற முறை வந்து நிச்சயமா நடக்கும்னு எதிர்பார்த்தவங்க இவ்வளவு நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 2 காரணம் நான் சொல்ல முடியுது. ஒன்று, இந்த தேர்தலை பொறுத்த வரையில வந்து 6 முனை போட்டி 7 முனை போட்டின்னு எப்படி இருந்தாலும் கூட போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். இவங்க கடந்த காலத்தில் பணம் கொடுத்தவங்க தான். ஒரு சின்ன கருத்து என்ன இருந்ததுன்னா, தொடர்ச்சியாக பணம் கொடுத்து வந்தாலும் கூட கடைசி நேரத்தில் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அதுக்கு எதிர்கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேலே இது இருக்காது. ஒரு 10-15% மக்களை வேணா இது டார்கெட் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணங்கள்லாம் பொய்யானது. நாங்கள் மாறவே இல்லைங்கிறது அரசியல்வாதிகள் நிரூபித்திருக்கிறார்கள். 2வது வந்து இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லக்கூடிய கருத்து எங்களை போன்றவர்கிட்ட இருந்தது. அதாவது நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் நான் விரும்புகிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு மக்கள் முடிவெடுத்தாங்கன்னா அந்த பணம் கொடுக்கறதுக்கான அர்த்தம் வந்து இல்லாமல் போகும். நம்ம ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து இருக்கு. பல பேர் இதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இது கூட வந்து நம்ம ரிசல்ட் வெளியான அன்னைக்கு தான் இந்த பணத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியும். ஒரே ஒரு நடி குறுக்கிடுறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஈரோட்டில் தனக்குரிய வாக்குச்சாவடியில் EVKS அவர்கள் தனது வாக்கை பதிவு செய்துவிட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்.
பல்வேறு அரசியல், திரை உள்ளிட்ட பல்வேறு தரப்பை சார்ந்த பிரபலங்களும் தங்களுடைய வாக்குகளை காலையிலேயே முதல் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே பதிவு செய்துவிட வேண்டும் என்ற அக்கறையோடு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த விஷயத்தில் மட்டும் இவர்களை நாம் முழு உதாரணங்களாக உடனடியாக நாம் பின்பற்றிக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஐயா, வாக்குக்கு பணம் இப்படியெல்லாம் வரும் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னார். என்னுடைய கேள்வி எளிமையானதுதான். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் மற்றும் வருமான வரித்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு 100 கோடி ரூபாய் தோராயமாக பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பிடித்ததை மட்டும்தான் அதிகமாக பேசுகிறோமே தவிர அதில் திரும்பி தரப்பட்ட தொகை என்பது ஏறத்தாழ ஒரு 70-80% தொகை திரும்பி தரப்பட்டு விட்டது. ஆக மீதி உள்ளது 25-30 கோடி மட்டும்தான். இன்றைக்கு ஒரு ஓட்டுக்கு 7,000ன்றாங்க, 8,000ன்றாங்க, 10,000 கூட சொல்றாங்க. அதை எடுத்து அந்த அலுவலர் மேலேயே மாலையா போடுறாங்க. அப்போ புழங்கிய தொகை ஏராளமாக இருக்கும் போல தெரிகிறது. பிடித்த தொகை மிக குறைவு. கண்டுடைப்பு தானோ என்று ஒரு வெறுப்பில் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு குறைவான தொகையோ என்று தோன்றுகிறது. உங்க கருத்து என்ன? கரெக்ட் தான், பிடிக்கிற தொகை குறைவு தான். ஏன்னா 4 வருஷம் 10 மாதம் சம்பா அரிக்கிறாங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ இது கொடுக்குறீங்க, பவர் கொடுக்குறீங்க? நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து. ஒரு சின்ன உதாரணமாக வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் அடுத்த 5 வருஷமும் தினமும் இந்த மாதிரி ரெய்டு பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்து கொடுப்பீங்களா? அந்த பவர் கொடுப்பீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தீங்கன்னா 5 வருஷத்தில் இதை விட 50,000 கோடி கூட பிடிப்பாங்க. நீங்கள் எந்த அமைப்புக்கு எத்தனை பவர் கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறீங்க? ஆனால் இது நீங்கள் அதிகம்ன்றீங்களா? நான் ரொம்ப குறைவுன்னு சொல்ல வர்றேன். நான் குறைவு தான் சொல்கிறேன். ஏன் குறைவுன்னா 15 நாளில் எவ்வளோ பிடிக்க முடியும்? தவிர நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை தானே பயன்படுத்துறீங்க, இவங்களுக்கு தெரியாம இருக்குமா? இவங்களுடைய நுணுக்கங்கள்லாம் இங்க உள்ள காவல்துறை, நீங்க வெளி மாநிலத்திலிருந்து வந்தா தமிழ்நாட்டின் நுணுக்கம் தெரியலன்னு சொல்லலாம். நீங்க நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சதுனால ஒருத்தர் போய் ரைடு பண்ண முடியும். எத்தனை ரைடு பண்ணீங்க? ஏதாவது கிடைச்சதா? சிலதெல்லாம் நிறைய பப்ளிக்லேருந்து வருது இன்ஃபர்மேஷன். அதனால எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா? ரெண்டாவது, முதல் தடவை பண்ணுறச்சே தான் எதுவுமே சர்ப்ரைஸ். 15 நாளில் பண்ணுவாங்க தெரிஞ்சுன்னா 15 நாளுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. 50 வாக்காளருக்கு ஒவ்வொரு பார்ட்டியும் ஒரு கேண்டிடேட்டும் 50 வாக்காளருக்கு தன்னோட பிரதிநிதியாக ஒருத்தரை வச்சு பணம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். தேர்தல் கமிஷனால 50 வாக்காளருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போட முடியுமா? ஸோ நம்ம பேசுறதுல ஒரு பேலன்ஸ் வேணும். எது முடியும், எது முடியாது. ஒட்டுமொத்தமாக எல்லாருமா சேர்ந்து பணம் கொடுத்தா தான் பணம் கொடுத்து தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த தேர்தல் கமிஷனாலும் நிறுத்த முடியாது. ஆனால் ஒரே ஒரு சமயத்தை முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த 5 வருஷம் 365 நாளும் தேர்தல் கமிஷனோட ஆணையில வச்சு பாருங்க, பண்ணுவாங்க. அது பண்ண முடியுமா? மாற்று கருத்து இருக்கா? இது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஃபண்டமெண்டலாக என்னன்னா, பிளாக் எக்கானமியை நீங்கள் 5 வருஷம் அது ரொம்ப இயல்பாக செயல்பட அனுமதிச்சுட்டு கட்சிகள் இந்த மாதிரி பணம் கொடுக்கறது போன்ற விஷயத்துக்கான சிஸ்டத்தை முழுமையாக நீங்கள் பண்ணிட்டு, அதாவது தேர்தல் கமிஷன் இதை விட சிறப்பாக செயல்பட முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியுன்றதை நம்ம ஏற்றுக்க முடியும், இதை விட சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் இங்கே சிஸ்டம் நான் ஆரம்பத்தில் சொன்னதான், அரசியல்வாதிகளுடைய கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ட்ரோலுக்குள்ளே தான் அந்த போலீஸ் அதிகாரியோ அல்லது அந்த பகுதியினுடைய அதிகாரியோ செயல்படுறாரு. நீங்கள் வெளி மாநிலங்களும் ஆளை கொண்டு கண்காணிக்க தான் முடியும், ஒரு சில நடவடிக்கை எடுக்க முடியும். உள்ள ஊற்றுக்கண் என்ன இருக்குதுங்கிறது உள்ளூரில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், இல்லை அவர் லோக்கலில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸருக்கு தெரியும் எவன் பணம் கொடுப்பான் என்னன்னு. அவர்களை முழுக்க நீங்க ஏற்கனவே அரசியல் படுத்தி வச்சிருக்கீங்க. நம்ம ஊர் அரசியல்வாதிகள் ரொம்ப சுலபமா பிரிச்சிடலாங்க. ஒரு 40% பேர் டிஎம்கே சார்பு, இன்னொரு 40% பேர் ஏடிஎம்கே சார்பு. அந்த அளவுக்கே ஆட்சிகள் மாறும்போது அதிகாரம் மாறக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதி அதிகாரிகளே பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது இயல்பானது. இது எப்படி திறமையா செய்யறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே வேலை அப்படிங்கறத நாமே மற்றவங்களும் தேர்ட் பார்ட்டிஸா இருக்கக்கூடியவங்க, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அதிகாரிகள் அப்பாற்பட்டு இருக்கிறவங்க கூட இதை வேடிக்கையா பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுக்கு அந்த உத்வேகம் எங்கிருந்து வரும்? இந்த ஒரு வாரம் 15 நாள் ஒரு போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் அந்த ஆட்சியில் அவனால் நிம்மதியா இருக்க முடியுமா? ஸோ அதிகாரிகள் அவர்கள் இந்த பிரச்சனையோட பகுதியாக இருக்காங்க. இன்னொன்று, யாராவது 1-2 பேர் மீறி நான் பிடிப்பேன்னு சொன்னா அவன் பழிவாங்கப்படுவான். அந்த அதிகாரியுடைய எதிர்காலம் ரொம்ப சிக்கலா மாறும். அதனால மறுபடியும் நீங்க அரசியல்வாதிகளுடைய தவற அங்க இருக்கிற பால நம்ம அதிகாரிகள் கிட்டயோ தேர்தல் கமிஷன் கிட்டயோ இல்ல பொதுமக்கள் கிட்டயோ போடுறது அப்படிங்கிறது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இதெல்லாம் வச்சு நிறைய சுவாரஸ்யமா பேசலாம். இந்த சிஸ்டம் என்னாச்சு, இது என்னாச்சு, சிஸ்டம் யார் சிஸ்டத்தோட தலைமை, சிஸ்டம் ஒன்று தனியாக நமக்கு வெளியே இல்லை. அந்த சிஸ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், அரசியல்வாதி இருக்காரு, அதிகாரி இருக்காரு, மீடியா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து தான் சிஸ்டம். அதனுடைய பவர் யார்கிட்ட இருக்குன்னா இன்னைக்கு அரசியல்வாதி கிட்ட தான் இருக்கு. தேர்தல் காலத்தில் இவ்வளவு துணிச்சலாக அவன் செயல்படுறான்னா இன்னைக்கு அவன் செயல்படலை.
இதுக்கு சிஸ்டம் ஒரு உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல் எல்லா தேர்தல்களுமே வந்து அவங்க உருவாக்கி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இது வாக்காளர் வேட்பாளர் செலக்ட் பண்ணும்போதே உனக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும்ன்றதுல இருந்து ஆரம்பிக்கல அந்த இடத்துல அந்த புள்ளி ஆரம்பிக்குது. சாமானியர்களைப் போல எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி வரிசையில் நின்றுதான் வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாள் இது. எந்த தேர்தல் என்றாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சுகுமார் சென் அவர்கள் நடத்தி காட்டிய, சாதித்து காட்டியன்னு தான் சொல்லணும். அந்த தேர்தலை ஒப்பிடாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஒரு மலையை தூக்கி இப்படி வையுங்கள்னு நேரு ரொம்ப எளிதாக சொல்லிட்டாரு. 5 காசுக்கு குதிரையும் வேணும், 6 கடக்க பாயவும் வேணும்னு சொல்லிட்டார். இந்த 51 வசந்த காலத்திலேயே எனக்கு தேர்தல் வேண்டும்னு சொல்லிட்டார். பேசி செஞ்சு 52 தொடக்க காலத்தில் அந்த தேர்தல் நடந்தது. 51 சில இடங்களில் மட்டும், சில தொகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு நடந்தது. 52 தொடக்கத்தில் மற்ற தேர்தல். அந்த தேர்தலையும் இன்றைய தேர்தலையும் ஒப்பிடுங்க. எப்பொழுதுமே தேர்தல் ஆணையம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் சொல்றீங்க. இந்த 2 சிரமங்களையும் ஒப்பிட்டா நீங்க எது அதிக சிரமம் நினைக்கிறீங்க? முதல் தடவை செய்யறது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து அதுக்குள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தயார் பண்ணணும். தயார் பண்ணது மாத்திரம் போகாது, அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அது சரியாக அமல்படுத்தக்கூடிய ட்ரைனிங் கொடுக்கணும். பலவிதமான டிஃபிகல்ட்டிஸை வந்து முதல்ல அதை என்னென்னு உணரணும். உணர்ந்து அதுக்கான ஒரு வழிமுறையை தேடணும். அதாவது இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 51 செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க அதை. ஏன்னா எந்தெந்த ஏரியாவில் வந்து ஸ்னோஃபால் இருக்குமோ அந்த இடங்கள்லாம் முதல்லையே நடத்தி முடித்தா தான் பின்னாடி வந்து தொந்தரவு இருக்காது அப்படின்ட்டு அப்பயே ஆரம்பித்தாங்க. அங்கேயே உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேசம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் பிளானிங் பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது, முதல் தடவையாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது, 16-15 விழுக்காடு தான் ஜனங்கள் படித்தவங்க. அதனால் படிக்காதவர்கள் நிறையா இருக்கும்போது அவர்களுக்கு ஓட்டளிக்கும்படியான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறது என்பது தீர்மானிக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து முதல் தடவை பண்ணுறச்சே தான் எல்லா கஷ்டமும். சரி, அதில் இப்போ வாக்காளர்கள் ஏன் போய் வெகு சீக்கிரமாக வாக்களிக்க வேண்டும்? இன்னைக்கு என்ன நம்ம எவ்வளவு தொந்தரவு பண்றாங்களே, எல்லாரும் 100% வாக்குப்பதிவுன்றாங்க, இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ஓட்டு போட்டு என்ன செய்ய போறோம்? இவங்க தானே வர போறாங்க, கொள்ளையடிக்க போறாங்க. இப்படி ஒரு எண்ணம் தான் மக்கள் மனதில் வெகு சிலருக்கு இருக்கிறது. அது கூட இருக்கக்கூடாதுன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறேன். நம்ம சில உதாரணங்களை நம்ம சார் சொன்ன மாதிரி, ஹிமாச்சல பிரதேசத்தில் சினி என்ற கிராமம் பனிக்காலத்தில் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்தே துண்டிக்கப்படக்கூடிய ஒரு கிராமம். அங்கும் நாட்டின் முதல் தேர்தல் நடத்தி காட்டப்பட்டது. ஆனால் அரவக்குறிச்சியிலும் தஞ்சையிலும் நம்மால் நடத்த முடியவில்லை என்பது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இமயமலையில ஒரு இளம் பெண் பலவீனமான தன் தாயோடு பல மைல்கள் நடந்து வந்து வாக்களித்தாள். கிழக்குல எல்லை பகுதியில, மலைப்பிரதேசத்துல, மிசோல காட்டுப்பாதையில பல நாட்கள் நடந்து வந்து இரவெல்லாம் தீமூட்டி நின்னு வந்து அப்படியும் வாக்களித்தார்கள். ஒடிசாவின் காட்டு பகுதிகளுக்குள்ள பழங்குடிகள் வில்லம்புகளோட வந்தாங்க. அதிக அளவில் வந்து வாக்களித்தாங்க. காட்டுக்குள் ஒரு வாக்குச்சாவடி. பதிவான வாக்கு சதவீதம் 70% மேல. இன்னும் 2 உதாரணம். மதுரையில் 110 வயதான ஒரு கிழவர் 2 பேரன்கள் தூக்கி வந்து வாக்களிச்சாங்க. ஹைதராபாத்தில் முதல் வாக்கை செலுத்தியது நிஜாம். பம்பாயில 70% வாக்குப்பதிவு. இவையெல்லாம் 64 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் நடந்தது. அதை ஒப்பிடும்பொழுது இன்றைக்கு நம்ம ஏற்கனவே 100% எட்டி இருக்கணும் இல்லையா? சரி, இப்ப எனக்கு இன்னொரு வினோதமான ஒரு சந்தேகம். இவ்வளவு நடக்குதே, கடந்த தேர்தல், அதுக்கு முந்தைய தேர்தல் எப்போது ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன். திருமங்கலம் ஃபார்முலான்றாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதுங்க, ஊடகம் தான் இல்லைன்னு சொல்றாங்க. இது ஏன் அடுத்த மாநிலத்துக்கு பரவல? ஏன் அடுத்த மாநிலத்துக்கு பரவலன்னு கேட்க. இந்த முதல்ல நீங்க சொன்னதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று விஷயத்த சொல்லணும். மிக சிறப்பாக சொன்னீங்க, எப்படி இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல சாதாரண மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பழ நெடுமாறன் சொன்ன ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2ஆம் உலக போர் பிறகு சுதந்திரம் அடைந்த நாடுகளில் இந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உடனடியாக அமல்படுத்தணும், அதுதான் சரியானது அப்படிங்கிற முடிவு எடுத்த நாடுகளில், வெகு சொற்பமான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஜவஹர்லால் நேரு வந்து அந்த முடிவை எடுக்கும்போது பிரிட்டிஷ்காரர்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அதாவது எங்கள் நாட்டிலே வந்து ரொம்ப பின்னாடி தான் வந்தது, இந்த நாட்டில் 70-80% மக்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. எவ்வளவு அருமையான விஷயம். எழுத படிக்க தெரியாது, எல்லோருக்கும் வாக்குரிமை தரல. ஆமா, இந்தியா குடியரசான எடுத்த உடனே வந்து இந்த யுனிவர்சல் பிரான்சைசிங்கிற அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்த போது, நேரு அதுல பிடிவாதமாக இருந்த போது, பிரிட்டிஷ்காரர்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அறிவுஜீவிகளும் சரி, தலைவர்களும் சரி, ரொம்ப வருத்தமாகவும் கவலையோடும் பார்த்தாங்க. இது நடக்குமா நம்ம ஊர்ல? 70-80% மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஜனநாயகன்னே என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல ரொம்ப சுலபமா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும்
முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எப்படி நீங்க வந்து இதை அமல்படுத்துவீங்கன்னு சொல்லும்போது அவர் பிடிவாதமாக செய்யணும், அதுதான் ஜனநாயகம் உறுதியா சொன்னார். அதுல இருந்து தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ன்ற கருத்தை நாம வந்து உருவாக்கணும். ஆக சாதாரண மக்கள் என்னைக்குமே இதை திருவிழாவா பார்க்கல, சாதாரண மக்கள் தங்கள் உரிமையாக பார்க்கறாங்க. அந்த உரிமையை இழக்கும் போது வரக்கூடிய பதற்றத்தில் தான் சில இடங்கள்ல வந்து வாக்களிக்காம போறாங்க. இன்னும் சொல்ல போனா கம்பேரிட்டிவ்லி எந்த மூன்றாம் உலக நாடை விட இந்தியாவுக்கு பெருமைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது இதுல தான் இருக்கு. இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அந்த கேள்விக்கு பதில மற்ற மாநில மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்களா அல்லது இது விருப்பம் இல்லையா, இது தவறுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்களா? அதாவது மற்ற மாநில மக்கள் ஏன் இந்த அளவு இல்லை அப்படிங்கிறத விட மற்ற மாநில அரசியல்வாதிகள் என்ன மாதிரி இருக்காங்க, அரசியல்வாதிகளுக்கு இடையில தான் நாம ஒப்பீடு நடத்தணும். தமிழ்நாடு பெரிய டெவலப்டு ஸ்டேட்னு சொல்றோம். டெவலப்டுன்னு சொல்லும் போதே அந்த இடத்தில் வளர்ச்சி திட்டங்கள் அமலாயிருக்கும். வளர்ச்சி திட்டங்கள்ங்கும் போதே அந்த இடத்தில் கரப்ஷன் பெரிய அளவில் வந்திருக்கும். அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் பின்னால பாதிக்கு பாதி அளவு அங்க கரப்ஷன் நடக்குது, ஊழல் நடக்குது. அப்போ ஊழல் பணம் அதிகமாக ஆக அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பணத்தை மக்களிடம் கொண்டு ஒரு % மக்கள்கிட்ட கொண்டு வராங்க. ஆக மக்களும் இங்கு கரப்ட் ஆகிறார்கள். இன்னைக்கு தமிழக மக்கள் கரப்ட் ஆகலை நாம சொல்ல முடியாது. பணம் ஏன் வாக்குக்கு ஏன் பணம் கொடுக்கலைன்னு கேட்டு போராட்டம் நடந்த இதுகளெல்லாம் நாம பார்க்கிறோம். மற்ற ஸ்டேட்ல இது நடக்குதா? ஆக அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, ஊழலாட்சி நடக்கும் போது 50 வருடங்களுக்கு மேலாக ஊழலாட்சிகள் தொடர்ந்து திரும்ப ஆட்சிக்கு வரும்போது மக்களிடமும் அந்த கரப்ட்னஸ் போயிருக்கும். மக்களும் ஊழல் வயப்பட்டு இருப்பதை வந்து நாம தவிர்க்க முடியாது. இந்த இடத்தை நாம கொண்டு வந்தோம். கோவை வடக்கு பகுதியில் ரத்தினபுரி என்ற வாக்குச்சாவடி இருக்கும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் மார்ட்டின் இணைப்பில் இருக்கிறார். அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. மார்ட்டின் இணைப்பில் இருக்கிறீங்களா? மார்ட்டின் இணைப்பில் இருக்கிறீங்க. என்ன காரணத்தினால் அங்க வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கு? இணைப்பில் இருக்கேன். இது வந்து கோவை வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட சங்கனூர் பகுதி. இது 147வது வாக்குப்பதிவு மையம். இதுல இங்கே காலையில வழக்கம் போல 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய பொழுது இங்கே வழக்கமாக வாக்காளர்கள் இங்கே தங்கள் வாக்களை பதிவு செய்வதற்காக இங்கே வரிசையில் நின்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அவர்கள் அழுத்தும் பொழுது அங்கே அந்த வாக்குகள் பதிவாகவில்லை என்ற புகார் எழுந்தது. இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியிடம் இந்த புகார் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உடனடியாக மாற்று இயந்திரம் கொண்டு வந்து இங்கே பொருத்தப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட சரியாக ஒரு மணி நேரம் காலதாமதமாக இங்கே வாக்குப்பதிவு இங்கே தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருந்த கோளாறு சரி செய்யப்படவில்லை. எனவே ஒரு மாற்று இயந்திரம் இங்கே பொருத்தப்பட்டது. மீண்டும் வாக்குப்பதிவு தற்சமயம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேங்கட பிரசாத், இந்த தாமதத்தினால் அங்க காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? அவர்கள் அமர்வதற்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி எல்லாம் சிறப்பாக இருக்குதாங்க? இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இது சங்கனூரில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி பள்ளி. இந்த மாநகராட்சி பள்ளியிலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் போதுமான நீங்கள் சொன்ன அடிப்படை வசதிகள் என்பது முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலதாமதம் காரணமாக நீண்ட வரிசையிலே இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 1 மணி நேரம் காலதாமத்தில் இங்கே வந்து சேர்ந்த அனைத்து வாக்காளர்களுமே தற்சமயம் இங்கே வரிசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் அதனை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தற்சமயம் எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக இங்கே வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரம் காலதாமதமாக இங்கே தொடங்கப்பட்ட வாக்குப்பதிவால் தான் இங்கே இவ்வளவு கூட்டத்தை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் அந்த 1 மணி நேரத்தில் இங்கே வந்திருந்த வாக்காளர்கள் தான் இங்கே வரிசையிலே காத்திருக்கிறார்கள். எனினுமே அவர்களுக்கு தேவையான இங்கே நல்ல ஒரு சீதோஷ நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே வெயில் சற்று குறைவாகவே இருக்கிறது. நல்ல சூழ்நிலையும் அமைந்துள்ளது. மேலும் இங்கே அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் போன்ற வசதிகளும் இங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. தலைமைச் செயலகத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், தற்போதைய நிலவரம் என்ன? வெங்கட், தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலை முழுவதுமாக இங்கிருந்தே கண்காணிப்பதற்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. குறிப்பாக 2 கட்டுப்பாட்டு அறைகள் தற்போது தலைமைச் செயலகத்தில் அமைக்கப்பட்டன. இங்கிருந்தே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்கான பல்வேறு விதமான வசதிகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. குறிப்பாக நாம் தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது சென்னை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்காணிப்பு கேமராக்கள் வரக்கூடிய காட்சிகள் இங்கிருந்தே கண்காணிக்கப்படுகிறது. இதற்கான ஊழியர்கள், அதாவது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். 2 கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு 19 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தலைமையில் இந்த பணியானது தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சுமார் 27 வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அனைத்து எந்த புகாராக இருந்தாலும் நேரடியாக இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த புகார்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அந்த ஏற்பாடுகள், அந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது.
அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியில் வரும் தகவலின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையம் எந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாகியுள்ளது, அதாவது மற்ற மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிலிருந்து வருவதற்கு முன்பாக தொலைக்காட்சியில் வரும் தகவல் வைத்தும் இங்கிருக்கும் அதிகாரிகள் உடனடியாக அந்த வாக்குச்சாவடி மையத்தில் என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இங்கிருந்தே அறிவுறுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது நிலையில் அதாவது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் விதமாக அந்த வாக்குப்பதிவின் சதவீதமானது தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த 9 மணி வரை, காலை 9 மணி வரை எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகியுள்ளது என்பது குறித்த அந்த சதவீத அடிப்படையில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் தேர்தல் ஆணையம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. வெங்கட், சரி, அந்த விவரம் வந்தவுடன் நீங்க சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறையில் செய்தியாளர் ஸ்டாலின் காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே தேனாம்பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வாக்களை செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். சரி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, சொல்லி முடிங்க. அதுதான் அந்த டெவலப்டு ஸ்டேட்டுங்கும் போது அந்த இடத்தில் ஊழல் பெரிய அளவில் நடக்குது. அப்படிங்கும்போது ஆட்சியாளர்கள் தாங்கள் சம்பாதித்த ஊழல் பணத்தில் கொஞ்சத்தை மக்கள் பக்கம் திருப்பி விடுறாங்க வாக்குகளை திரும்ப பெறுவதற்கு. அப்படிங்கும்போது மக்களும் அந்த இடத்துல கரப்டாறாங்க. ஆக இந்த இதுல எப்படி நாம இதுல இருந்து மீண்டு வர்றது, எல்லாமே கரப்டா இருக்கு, இதுல இருந்து மீள்வதற்கான ஒரு வழி அப்படிங்கும்போது அவர் சொல்லும் போது சொன்னாரு கொஞ்சம் கிளைமாக்ஸா வச்சுக்கலாம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? மற்ற மாநிலங்கள் தெளிவா இருக்காங்களா? அவங்க சொன்னது தெளிவான கருத்து. அதாவது ஊழல் எங்கே அதிகமாக இருக்குது, ஏன்னா எங்கே ஊழலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதோ ஊழல் செஞ்சு பணம் ஈட்டுறதுக்கு, அதுபடி அவங்க அந்த அந்த பதவிக்கு வரணும் வந்தால் நிறையா ஊழல் செய்ய முடியும், நிறையா பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அது ஒரு லாட்ரி பண்ணுறாங்க. இது ஒரு விசச்சூழல், சம்பாதிக்கிறது கொடுக்கறது. இது ஒரு லாட்ரி மாதிரி. அதாவது எப்போது நம்ம வின் பண்ணோம், எத்தனை பணம் செலவழிச்சாலும் வின் பண்ணோம். ஏன்னா வின் பண்ணால் அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் 50 வருஷத்துக்குள்ளது நீங்கள் ஈட்ட முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறதுனால, அதனால எந்த மாநிலத்தில் நிறையா கொடுக்குறாங்களோ அந்த மாநிலத்தில் ஊழல் நிறையா இருக்குங்கிறது ஒரு என்ற வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு இன்டைரக்ட். இந்த லாட்ரின்னு சொன்னோடனே எனக்கு அந்த மீண்டும் 52 தேர்தலையே நான் ஒவ்வொரு முறையும் ஒப்பிட போறேன். இந்த 52 தேர்தலை கூட இது ஒரு மாபெரும் சூதாட்டமாகத்தான் மாறப்போகிறது. சென்னையை சேர்ந்த பிரபல பத்திரிகை அதிபரை ஒருவர் சொன்னதாக செய்தி இல்லையா? நேரு கூட ஒரு நொடி அதை குறித்து அப்படித்தான் இருக்குமோன்னு கூட நினைச்சாங்களாம். அதன் பிறகு இல்லை, நான் நினைத்ததை மாற்றி காட்டிவிட்டது இந்த தேர்தல். ஜனநாயகத்தை பற்றி ஒன்று சொல்ல வேண்டியது, நிறைய குற்றங்குறைகள் எல்லாம் காமிச்சு விட்டு இத்தனை குற்றங்குறைகள் ஜனநாயகத்தில் உடனே, ஆனால் அதுக்கு மாற்று என்னன்னா மற்றது இதை விட மோசம் அப்படிங்கிறதுனால இதுதான் உள்ளதில் பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் லாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. அதனால எந்த இதுலையும் அந்த கருத்துல தான் சொல்லியிருப்பாங்க மாபெரும் இதுவா இல்ல, படிக்காதவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை அப்படின்னு ஏளனமாகவும் இது நல்லது செய்யாதுன்ற ஒரு தவறான எண்ணத்திலையும் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ தீர்வுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு ஏதாவது இந்த கொடுக்கிறவங்களுக்கு ஏதாவது கெடுதல்னு வந்தாதான் அவங்க புரிஞ்சாதான் அது நிக்க போகுது. அப்படி ஏதாவது இருக்குதா பின்னாடி? இது அவங்க கழுத்துக்கே கத்தியா நிக்குமா? நீங்க வாக்குக்கு பணம் கொடுக்கறத மாத்திரம் பேசுறீங்க, அது சரியான அணுகுமுறை இல்லை. இது எங்கே ஆரம்பிக்கணும்னா கவர்னன்ஸ். அங்கே பணம் ஊழல் செஞ்சு சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா? அந்த நிலை மாறலைன்னா இவங்க பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த கொடுத்து அதை மூலமாக மறுபடியும் பதவிக்கு வரும்படியான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்காங்க. அதனால இதை அட்டாக் பண்ண வேண்டிய இடம் கவர்னன்ஸ். அதில் குறிப்பாக ஊழியர்கள், உங்களை சார்ந்தவர்கள், நீங்களும் அதில் ஒரு பிரதிநிதி நான் சொல்கிறேன், நீங்கள் தவறு செய்தவர் நான் சொல்லலை. ஊழியர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ கவர்னன்ஸ் அந்த இடத்துல அந்த ஊழியர்கள் திருந்தினாலே போதுங்க அப்படின்னு இது ஒரு எஸ்கேபிசம். இவங்க தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப முட்டாள் மாதிரி பேசுறீங்க. நிறைய அரசியல்வாதிகள் தான் முட்டாள்கள். அவங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுத்தா தான் தெரியுங்கிற மாதிரி பேசுறது அது தவறான அணுகுமுறை. இவங்க பண்ணல என்று சொல்லலாம், ஊழியர்கள் பண்ணவில்லை என்று சொல்லலை. ஆனால் இவங்க சொல்லிக் கொடுத்து தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது சரியான கருத்து இல்லை. யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எந்த வழியும் பின்பற்றுவார்கள். அதுதான் ஒரு நல்ல கதையே ஒன்று, பீர்பல் அக்பர் கதையே உண்டு. அவனை கொண்டு போய் வச்சா ஒரு இடத்துல எங்கேயும் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு இடத்த கொண்டு வையினா எங்கே கொண்டு வச்சாங்கன்னா ஒரு நதிக்கரையில் வச்சு அவனுக்கு என்ன வேலை, எத்தனை அலை நதி கரையை அடிக்கிறதோ அதை கணக்கு பண்ணி சொன்னால் அவங்களுக்கு சம்பளம் தான். அதையும் அவன் ஊழல் பண்ணான். எப்படின்னா முழுகி ஏந்திருக்கான் பாருங்க, அவன் நிறுத்தினான். ராஜ துரோகம் பண்ணிட்டேன், 2 அலை கரையில் அடிக்கணும், அதை நிறுத்திவிட்டேன். இப்போ ராஜாவுக்கு சொன்னால் அவன் தலையை செய்விடுவான், எனக்கு பணம் கொடுனா. அதனால ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறவன் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்களும் அந்த
முதல்ல சொல்லும்போது நான் சிஸ்டமும் சேர்ந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப அவர் சார் சொன்னாரு இல்ல அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதுக்கு காரணம். இப்ப அவரே சிஸ்டமா சொல்றாரு. மீண்டும் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். முதல் முறை வாக்காளர்கள் சிலர் வாக்களித்த பிறகு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றதுங்கிறது சொல்லணும். ஓட்டிங் வந்து ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நாட்டு முன்னேறதுக்கு இது ஒரு அறிகுறி. நான் வந்து அழகுலட்சுமன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டில் எனக்கும் சந்தோஷம். வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுற சரி, முதல் முறை வாக்காளர்கள் உதாரணத்திற்கு ஒரு சிலரை நம்ம பார்த்தோம். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட வாக்களிப்பதற்காகவே இந்தியாவுக்கு வர்றவங்களா இருக்கிறாங்க. அப்படியும் செய்திகளை நம்ம பார்த்தோம். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க தீர்வு. அப்போ அவர் சொல்லும் போது சொன்னாரு அரசியல்வாதிகள்லாம் என்ன முட்டாளா, அதிகாரிகள் சொல்லி கொடுத்து தான் சொல்றாங்க. திமுக பொருளாளர் ஸ்டாலின் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு முழுக்க நான் உங்களை அடிக்கடி இடையூறு பண்ணுவேன், பொறுத்துக்கணும். நீங்க திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தினரோடு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜனநாயகத்தின் விழிகளான செவிகளான என்பார்கள் ஊடகத்துறையினரை. அப்படி அந்த ஊடகவியலாளர்கள் புழங்கும் இடமான அந்த செய்தி அறையிலிருந்தே இந்த காட்சிகளை நாம் காட்டிக் கொண்டிருப்பது பொருத்தமான ஒன்றாகவே நான் கருதுகிறேன். மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் மகனும் நடிகருமான உதயநிதி மற்றும் அவரது மனைவி என குடும்பத்தினரோடு வந்து தனது வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார். தேனாம்பேட்டையில் தனக்குரிய வாக்குச்சாவடியில் அவர் தனது வாக்கை செலுத்தினார். சற்று முன்னர் கோபாலபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். திமுக பெரும்பான்மை பெரும் வெற்றி பெறும் என்று தான் நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த காட்சிகளெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ அதிகாரிகள் தெரியாம அரசியல் செய்ய முடியுமா? சாமர்த்தியமான அரசியல்வாதிகள் எங்க வேணாலும் நுழைஞ்சு செய்வாங்க. ஆனா இன்றைக்கு நேர்மையான அதிகாரிகள்னு சொல்லும் போது நாம 1-2 அதிகாரிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் அதிகாரிகளை சொல்றோம். அப்ப மித்த அதிகாரிகள்லாம் என்ன மாதிரியாக செயல்படுகிறார்கள்ங்கிற கேள்வி வருது. அதிகாரிகளின் துணையோடு அரசியல்வாதிகள் செய்யும் போது அந்த இடத்தில் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடக்குது. அதிகாரிகள்னு ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க? ஃபிக்ஸ் பண்ண நினைக்கல. ஒரு சிஸ்டம். நடிகர் பார்த்திபன் தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அந்த தொகுதியில் இருக்க வேட்பாளர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் இந்த சமூகத்தோட ஏதாவது ஒரு அக்கறை உள்ளவரா? இவர் வந்தாரா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரா? அந்த கட்சிக்கிட்ட இவருக்கு ஏதாவது வாய்ஸ் இருக்கா? முதல்ல அந்த கட்சிக்கிட்ட போய் இவர் பேசுறதுக்கு வாய்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா சுயேட்சையா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த சரியா செய்வாங்களா? அப்படின்னா சுயேட்சையா செலக்ட் பண்ண பாருங்க. ஒருவேளை இவங்க மேலே யாருக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாம நோட்டாங்கிறதுல ஓட் பண்ணுங்க. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அதுக்கு தான் தயாரா இருக்காங்க. அப்படி ஓட் பண்ணோம்னா என்ன, இப்போதைக்கு அதுக்கு ஒரு பவர் இல்லை. ஒருவேளை 40% ஓட்டாவே வந்ததுன்னா, நோட்டால இருந்து ஓட்டா வந்ததுன்னா டெஃபரெண்டா என்ன ஆகும்னா அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது இந்த வெற்றி எப்படி நியாயமான வெற்றி? அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்ல இந்த நோட்டாக்குன்னு ஒரு பவர் கிடைக்கும். பவர் கிடைச்சா மேபி அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல வேட்பாளர்களை பாருங்க. வேட்பாளர் மேல உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா அவங்களுக்கே உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோட்டாலையாவது உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க. இந்த முறை இந்த எலெக்ஷன்ல இந்த நோட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்த போற ஒரு விஷயம். அமைந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு. என்னை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய காரணமா. அதிமுக வெளி மாவட்டத்தில் பல ஆட்கள் தொகுதியில் நினைக்கிறாங்க சார். என்ன ஃப்ராடு பண்ணாலும், என்ன ஏகத்தனம் பண்ணாலும், எவ்வளவுதான் பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை பண்ணா கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நன்றி. நம்மோடு செய்தியாளர் ஆனந்த் இணைந்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அவர் இருக்கும் வாக்குச்சாவடியில் ஏதோ தடங்கல் என்ற செய்தியோடு காத்திருக்கிறார். ஆனந்தன் மீண்டும் இணைப்புக்கு வரட்டும். பானுகோம்ஸ். அப்போ அதிகாரிகள்னு சொல்லும்போது நாம இப்போ தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கணும். சேஷன் இன்னைக்கும் நினைவு கூறப்படுகிறார். எதற்காக? தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்தை இவருக்கு இருந்த பவர்ல ஆல்ரெடி பவர் இருந்துட்டே இருந்தது. ஆனால் அதில் இருக்கிற 1-2 அதிகாரத்தை அவர் பயன்படுத்தும் போது அவர் மக்கள் பார்வைக்கு வருகிறார், கவனத்துக்கு வருகிறார், பாராட்டப்படுகிறார். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு துறைக்கும், வருமான வரித்துறையாகட்டும், காவல்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், எல்லாருக்கும் அந்த பவர் இருக்கு. ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்ட நேரத்தில் சேஷன் சிலவற்றை செய்தார். இப்பொழுது சீர்திருத்தத்திற்கு அந்த அளவுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு இவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த பாதையில் போவதே ஒரு வெற்றி தானே.
என்ன அளவு இப்போ பணம் பெரிய அளவில் நடமாடுதுன்னு சொல்கிறோம். 2 தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நிறுத்தினதுனால இல்லை அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணி இன்னொரு தேதியில் நடப்பதனால அந்த தவறு சரியாக்கப்பட்டு விட்டதுன்னு நாம் சொல்ல முடியுமா? ஒரு ஆக்ஷன் எடுத்தா அந்த ஆக்ஷன்னால என்ன மாதிரியான விளைவு இல்லை என்ன மாதிரியான தண்டனை இல்லை அந்த தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு முறையாக அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நியாயம் தான். இதுக்கு பதில் என்ன சார்? ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறத ஒரு கருத்தில் உடன்பாக இருக்குது. ஆனால் திஸ் இஸ் அ ஷாக் ட்ரீட்மெண்ட். அந்த கோணத்தை அதை பார்த்தீங்கன்னா இது 2 மாத்திரம் பண்ணாங்க, ஒரு 20 பண்ணி விட்டுருந்தாங்கன்னா நிஜமாவே ஷாக் அடிச்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு கூட அப்படி எடுத்துக்கலாமே. இல்லையே, கொடுக்காதவங்களுக்கு நீங்க என்ன நடக்கும்னா இன்னைக்கு ஈவினிங் எத்தனை ஃபோர்ஸ் மற்ற இடத்துல இருந்தோ அதெல்லாம் அங்கே போயிடும். அதனால இப்போ நம்ம என்ன 50 வாக்காளருக்கு ஒரு ஆள் மீதமாக அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி கமிஷன் பண்ண முடியும். அந்த ஒரு தொகுதியிலையோ 2 தொகுதியிலையோ மற்ற எல்லா இடத்துலையும் பறக்கும் படைகள் எல்லாம் அந்த 7 நாளாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதை அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். எப்படி சேஷன் புதுசாக அவருக்கு ஒரு பவரே கொடுக்கல, இருந்த பவரை யூஸ் பண்ணார் அவர். ஆனால் முதல் தடவை யூஸ் பண்ணுறச்சே எல்லாருக்கும் என்ன தோணி போச்சுன்னா இது எங்கே இருக்குது இந்த ப்ரொவிஷன் அவங்களுக்கு தெரியல. அவர் அதை யூஸ் பண்ணோன்னா அது இட் வாஸ் ஷாக். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு காலகட்டம் வரல, அதனோட நுணுக்கங்களை தெரியற வரல, அது சரியாக போச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது தேர்தல் ஆணையம் புதுமை புகுத்த வேண்டும். இது ஒரு புதுமை, இது நிறையாவே பண்ணியிருக்கணும். 7 மணியிலிருந்து ஏறத்தாழ 2 மணி நேரமாக மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரபலங்கள் வரிசையில் நின்று வாக்களிக்கும் காட்சிகளை நாம் தொடர்ந்து காட்டி வருகிறோம். காரணம், வாக்காளர்கள் சாமானியர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்கு அது உற்சாகமூட்டுவதாக அமைய வேண்டும் என்பது மட்டும்தான். எனக்கு தெரியும், புதிய தலைமுறை உங்களை அங்குமிங்கும் நகரவிடாது என்பது புரியும். இருந்தாலும் இன்று ஒரு நாள் நாங்களே உங்களுக்கு விலக்களிக்கிறோம். வாக்களித்துவிட்டு மீண்டும் நேரலையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கலாம். நம்மோடு அமர்வில் தலைமை தேர்தல் ஆணையராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு கோபாலசாமி அவர்கள், அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ஆளி செந்தில்நாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் அவர்கள் என மூவர் இணைந்திருக்கின்றனர். அதற்கு முன்னதாக ராமநாதபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், அங்க நீங்க இருக்கிற அந்த வாக்குச்சாவடியில என்ன தடங்கல் நேர்ந்தது? காலையில இருந்து, அதாவது நேற்று இரவு முதலே ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கனத்த மழை மற்றும் பரவலான மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதிகாலையில இருந்து மாவட்டம் முழுவதுமே மின்சாரம் தடைபட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் கரண்ட் ஆஃப் ஆகி வருது. அது மட்டும் இல்லாம கனமழையினால இதுவரைக்கும், அதாவது 8:30 மணி வரைக்கும் மந்தமான வாக்குப்பதிவு தான் இருக்கு. சாலைகள் பூரா வெறிச்சோடியே காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. வெங்கட். ஓகே, ஆனந்தன் நினைப்பு இருக்கிறீங்க, உடனடியாக சரி செய்யப்பட்டு விட்டதா? மீண்டும் ஒரு முறை இந்த தகவலை தெளிவா பதிவு செய்யுங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் நம்ம இது குறித்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அரை மணி நேரத்துல தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாரு. ஆனா சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் மின்சாரம் அதுக்கு உண்டான எந்தவித அடிப்படையான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. பரவலாவே மெழுகுதிரி மற்றும் டார்ச் லைட் வச்சுட்டு அந்த வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மிகவும் சிரமத்தை ஏற்படுத்துக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மழை நேரங்கள்ல அதாவது வயசானவர்கள் கூட வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அந்த சாக்கடையும் கழிவு நீரும் அந்த பகுதியில போய்கிட்டு இருக்கனால வாக்குப்பதிவும் மந்தமா இருக்குது. அது மட்டும் வாக்களிக்க அந்த பொதுமக்களுமே சிரமப்பட்டு தான் இப்ப வாக்குப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நன்றி ஆனந்தன், நன்றி. கரண்ட் கட் ஆனதுன்னு சொன்ன உடனே நம்ம தலைப்புக்கு அதுக்கு ஏதோ ஒத்து வர்ற மாதிரி இல்ல. தேர்தலில் பணப்பட்டுவாடா, இப்போ இன்னைக்கு கரண்ட் கட்டு, இப்போ பல்வேறு புதிய முறைகள் மக்கள் சந்தேகப்பட்டாங்க. கட் ஆகிறதுக்கும் பணம் பட்டுப்பாடுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பல்வேறு இடங்கள்ல பணம் பட்டுவாடா செய்யப்பட்ட நேரத்தில் மின்சாரத்தை நிறுத்திட்டு செய்தாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. விதவிதமான முறைகளில் பணம் கொடுக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. நேரடியாக பணமாக மட்டும் இல்லை, ஒருத்தருடைய மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, ஒருத்தருடைய பில்லை கட்டுறது, இப்படி பல விதங்களில் ரொம்ப இனோவேட்டிவான முறைகளில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி முறைகளில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுல நீங்க 2 உதாரணங்கள் சொல்லுங்களேன். அதாவது கடன் கொடுப்பது. ஆமா, கடன் கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு அமௌண்ட் மாத்திரம் திரும்ப கொடுத்தா போதும், மித்த அமௌண்ட் நீங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஆக அது கடனும் வாங்குபவரும் பெறுபவருமான ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி தான் தோணும் வெளியில இருந்து. ஆனா அது ஓட்டுக்கான பணம் கொடுப்பது, கடன் கொடுப்பதுங்கிற மாதிரி. ஆனா திரும்ப பாதி % கொடுத்தா போதும், 50% கொடுத்தா போதும், மித்த 50% அந்த மாதிரியாக பணப்பட்டுவாடாக்களும் நடக்கிறது. இப்ப இந்த பணப்பட்டுவாடா இது ஒரு வகையான குற்றம். தேர்தல் இதெல்லாம் போற போக்குல தடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான குற்றம் இல்லை. ஏன்னா அது லெவல் பிளேயிங்கே பாதிக்கக்கூடிய ஒன்று.
ஒரு இருவரும் கட்சிகள் மலையும் மோதும் பொழுது சிறு துரும்புகள்லாம் காணாம போயிடுன்ற மாதிரி, அல்லது பணம் தர விருப்பமற்றவர்கள் கூட இதுல இருந்து காணாம போயிட வாய்ப்பு இருக்கு. இல்லைங்கிற சொல்றதுக்கு வேற உதாரணங்கள் சொல்லலாம், இதை சொல்ல வேண்டாம். ஏன்னா அப்ப எல்லாரும் பணம் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஊர்ல நடப்பு அப்படி இல்லையா? நடப்பு அப்படி இல்ல இல்லையா? நடப்பு அப்படி இல்லைனாலும் கூட குற்றத்தை குற்றமாவே சொல்லுவோம். அதாவது சிறிய கட்சிகளுக்கு வந்து பெரிய கட்சிகளோட மோத முடியாம இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இது ஒண்ணா நம்ம சொன்னோம்னா இதை நாம் ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்படுத்துறதா வந்து போய் முடியும். இந்த காரணத்திற்காகவும் இன்னும் வலுவாக தடுக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்லுங்க? லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லும்போது எனக்கு தேர்தல் ஆணையர்கிட்ட முன்னாள் தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது இந்த விளம்பரங்களை நாம இப்ப பாக்குறோம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 24 மணி நேரமும் நாம வெப்சைட்டை திறந்தாலும், தொலைக்காட்சியை திறந்தாலும், இல்ல ரேடியோவை திறந்தாலும், எதுக்கு போனா வாட்ஸ்அப்போ, பேஸ்புக்கோ, சமூக வலைத்தளங்களோ, இல்ல மொபைல்ல வர்ற கால் மெசேஜோ, எதுவானாலும் 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி நம்மளை ஒரே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த 2 கட்சிகளை தவிர வேற சிந்தனையே இல்லாம வாக்காளர்களை ஆக்குறது மாதிரி இருக்கு. ரெண்டாவது, விளம்பரங்களுக்கு செலவழிக்கப்படக்கூடிய தொகை மிகப்பெரிய கோடிகளை செலவழித்தால் ஒழிய தொடர்ந்து 2 மாதங்களுக்கு ஆரம்பிச்சு தேர்தல் நெருங்க அதனுடைய இன்டென்சிட்டி மிகப்பெரிய அளவில் 24 மணி நேரமும் விளம்பரங்கள் வருகிறது. அப்ப மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரியான செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இந்த இடத்துல லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தது? தனிய வேட்பாளர்களுக்கு செலவு தொகைங்கிறதுக்கு சீலிங் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கட்சியும் தேர்தலை ஒட்டி செய்யப்படுகிற விளம்பரத்துக்கு இவ்வளவுதான் செலவழிக்கணும்னு யூனிஃபார்மாக ஒரு தொகையை ஏன் தேர்தல் ஆணையம் இதுவரை பிக்ஸ் செய்யல? கட்சி விளம்பரங்கள் தேர்தல் ஆணையம் செய்யறது இல்லைங்க, இது தேர்தல் ஆணையம் அமல்படுத்துகிறது. கட்சிகள் எவ்வளவு செலவழிக்கிறாங்கிறது அது ஒரு வரைமுறை செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கு. யார் எடுப்பாங்க டெசிஷன்? பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கோ டெசிஷன் எடுக்கணும். யாராவது தங்காலையே வெட்டிப்பாங்களா? அதனால வெட்டிக்க மாட்டேன்றாங்க. அதனால அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. எத்தனையோ பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள் இந்த எலெக்ஷன் லால. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லை, அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துலையும் அவங்க பாஸே பண்ணதில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து லாலு பிரசாதை வந்து உடனே பதவி இறக்கம் செய்தார்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில். அது செய்யக்கூடாது என்பதற்காக அந்த செக்ஷனில் உடனே அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு உடனே 24 ஹவர்ஸுக்குள்ள எல்லாம் ரெடியாக போயிடுச்சு. அப்புறம் பெருசாக ஆப்போசிஷன் வந்ததில் கிழிச்சு போட்டாங்க. ஆர்டினன்ஸே ரெடியாக போயிடுச்சு, அதுதான் கிழிச்சு போட்டாங்க. இந்த ஒரு சமாச்சாரத்தில் 24 மணி நேரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய கட்சி இதில் எல்லா கட்சியிலும் சேர்ந்தா இருக்கும். மற்ற விஷயத்தில் ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? செய்யறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதுதான் காரணம். அதனால் நமக்கு ஒரு துர்பாகியம் என்னென்னா, யார் வந்து இவங்களை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த ஆணையத்துக்கு எப்போ பவர் வரும்? நீங்கள் அந்த லாவை பாஸ் பண்ண தான் வரும். அது நீங்கள் முட்டுக்கட்டை போட வரல. இன்னொரு சின்ன உதாரணம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது அதை தெரியும்படியான நிலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒரு மெஷின் தயார் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. 10 வருஷமாக இருக்குது. அது ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் வேணும், அதுவும் ரூல்ஸ் எல்லாம் வேணும். அந்த ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் மினிஸ்டருக்கே இருக்குது. அவர் கேபினெட்டுக்கும் போக வேண்டாம், அவர் பார்லிமெண்ட்டுக்கும் போக வேண்டாம், செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா இது ரொம்ப சௌரியமாக இருக்குது. எந்த தொகுதியில் யாரை, எந்த காஸ்ட் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, யாருக்கு ஓட்டு போடல, எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால செய்விட மாட்டேன்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஐயா. நாம் சற்று நேரத்திற்கு முன்னதாக பார்த்ததை போல அந்த முதல் முறை வாக்காளர்கள் தங்கள் அனுபவங்களை சொல்வதை பார்க்கலாம். இத்தனை வருஷமா வந்துட்டு சின்ன பொண்ணு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போதான் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், நானும் ஒரு மேஜர் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன். டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. இப்போ நல்ல இந்த ரெஸ்பான்சிபிள் ஃபீலிங்காக இருக்கு. கண்டிப்பாக இன்னும் நிறைய தடவை ஓட் பண்ணணும், கண்டினியூஸாக ஓட் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுங்கிறது ஒருத்தருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுங்கிறது சொல்லணும். ஓட்டிங் வந்து ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நாட்டு முன்னேறதுக்கு இது ஒரு அறிகுறி. சரி, இந்த இளைய தலைமுறை பணம் எப்படி இருக்கு? இளைய தலைமுறை, அதாவது வந்து முதல் முறை வாக்காளர்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கடந்த காலத்துக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து முதியவர்கள், அதாவது ஒரு 25-30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி தான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி. அந்த ஒரு அரசியலை பேசும்போது
அந்த அரசியலை உள்வாங்கிக்கிறதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மெச்சூரிட்டி வேணுங்கிற அளவில் இருந்தது. ஆனால் சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அது ஒரு இளைய தலைமுறையினுடைய ஊடகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப கூடுதலாக இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த வாக்குரிமை இப்போ இந்த முறை தேர்தல் கமிஷன் செய்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த 100% வாக்களிப்போங்கிற பிரச்சாரத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதனால இப்போ ஒரு முதல் முறை வாக்காளர்களை பொறுத்த வரையில் அவங்க எவ்வளோ % இருக்கிறாங்கன்னு சொல்றதுலாம் எனக்கு கரெக்டாக நமக்கு புள்ளி வரும் தெரியல. ஆனால் அவங்களை பொறுத்தவரையில் முன்னை விட ரொம்ப கூடுதலாக வந்து இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரியுது. இந்த குறிப்பாக வந்து கடந்த வெள்ள காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து அந்த இளம் தலைமுறையினருந்து வந்த உத்வேகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய பொறுப்பில்லாதவங்கள் சொல்லக்கூடிய அந்த இளைய தலைமுறை பொறுப்பானவர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் ஒருவேளை வந்து இளம் தலைமுறையினர் மிக அதிக அளவுக்கு வாக்களிக்கலாம், ஏதாவது நம்ம ஒரு கணிப்பு எடுக்க முடியுமானால் கடந்த 3-4 தேர்தலில் இளம் தலைமுறையினர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் எவ்வளவு வாக்களிச்சாங்க, இப்போ எவ்வளவு வாக்களிச்சாங்கன்னு பார்த்தா நிச்சயமா கூடுதலா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய இன்னொரு கேள்விக்கு கேட்கணும். ஒரே ஒரு நொடி. அதற்கு முன்னதாக வாக்குப்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ரஜினிகாந்த் தனக்குரிய வாக்குச்சாவடியில் வாக்கை பதிவு செய்துவிட்டு செய்தியாளர்களையும் சந்தித்தார். அதை இப்பொழுது பார்க்கலாம். Everybody should vote. That is our duty. Okay. Thank you very much. It's a different contest completely in Tamil Nadu, isn't it? The flavor of elections was very different. Yeah, this is this time. Money distribution. Money power took the most important. Right. ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு வாக்களிக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு 1 லட்சம் பேர் போட்டாலும் நல்லது தானே ஜனநாயகத்துக்கு. நீங்க என்ன அவர்கிட்ட கேட்கணும்? நீங்க இல்ல விளம்பரத்தை பற்றி இவங்க மேடம் கேட்ட அதே விஷயத்துல இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். முன்னாடி உங்களை கேட்டேன் நான். அதாவது வந்து விளம்பரம், அதாவது வந்து பிரச்சாரம் முடிய வேண்டும் ஒரு டெட்லைனை வச்சு முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு நான் திறக்கிற அத்தனை செய்தித்தாள்கள்லயும் முதல் பக்கத்துல கடைசி பக்கத்துல முழு பக்க விளம்பரம் வருது. இது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? அதாவது விளம்பரத்துக்கு வந்து ஒரு எல்லை வகுப்பதுல வந்து சிக்கல் இருக்குன்னு நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். விதிமுறை எப்படி மாறுது? 2 விதமான விதிகள் இருக்கு இதுல. ஒன்று வந்து டிவி மற்ற இதுக்கெல்லாம் ஊடகங்களுக்கெல்லாம் அது சினிமாட்டோகிராஃபிக் ஆக்ட்ல வரும். நியூஸ் பேப்பர்லாம் வேற ஒரு ஆக்ட்ல வரும். இந்த ஆக்ட்ல வந்து ஆரம்பத்திலேயே அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நியூஸ் பேப்பருக்கு உள்ள ஆக்டில் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அவங்களும் 48 மணி நேரம் முன்னாடி ஒரு விதமான பப்ளிசிட்டியும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக 15 வருஷமா ஒரு ப்ரொபோசல் இருக்கு. வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க தானே பண்ணணும். யாரு பண்ணணுமோ அவங்கள இது வந்து எப்படின்னா தேர்தல் ஆணையம் கண்ணில் படுது, அதனால எல்லாம் அவங்க மேல சொல்றீங்க. குறையா சொல்லல. இந்த அனாமலி இல்ல, இது அனாமலி இருக்குங்கிறது தெரிஞ்சுதானே சொல்லிருக்கிறோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனாமலி இருக்கு, இதை ரிமூவ் பண்ணுங்க, அந்த ஆக்ட்லயும் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அது சௌரியமா படுது, அதனால பண்ண மாட்டேன்றாங்க. அது பண்ணாதான் அதை நிறுத்த முடியும். அதாவது சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்ல சட்டத்துல ஒரு குறை இருக்கிறது. மன்னிக்கணும். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேவையான அளவிற்கு தனக்கு வெற்றி கிடைக்கும்னு அவர் நம்புறதாக சொல்லியிருக்கார். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதனால ஒரு லால ஒரு ப்ரொவிஷன் மாற்றப்பட வேண்டியது என்பதுக்காக அதற்காக உள்ள வழிமுறையை பின்பற்றி அதுக்காக ஒரு ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்காங்க. அதை மாற்றினால்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள வந்து பவர்ஸ் வந்து 324ல் ரொம்ப பெரிய பவர்னு சொல்ல முடியாது. அதில் ரொம்ப சட்டிலாக ஒரு பாயிண்ட் இருக்கு. எங்கே வந்து ஒரு ரூல் ரெகுலேஷன் லா இருக்கோ அப்போ வந்து அவங்க தன்னுடைய லாவையோ அல்லது ரூலையோ கொண்டு வர முடியாது. இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். எங்கே ஒன்றும் இல்லையோ அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களே ஒரு லா பண்ணுறது அல்லது ரூல்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு பவர் இருக்கு. அந்த முறையில் தான் 324 கீழே இந்த எல்லாருக்கும் ஒரு சின்னம் அலோகேட் பண்றாங்க இல்லையா, அது ரூல்ஸ் அவங்க பண்ணது அந்த பவர் வச்சு தான். அதாவது வேர் there is no law, the commission can formulate. If there is a law, it has to follow. இல்லை அப்படின்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சுயேட்சையாக ஒரு சிறிய கட்சியின் சார்பாக நான் கூட தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு கிராமங்களில் நகரங்களில் சுவரொட்டி ஒட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் இல்லை எலெக்ஷன் நேரத்தில். again correction.
தேர்தல் ஆணையம் சுவரொட்டிகளை பற்றி ஒன்றுமே சொல்லுவதில்லை. என்ன சொல்றாங்கன்னா, உங்க மாநிலத்தில் என்ன ரூல் இருக்கோ அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரூல் பண்ண முடியாது தேர்தல் ஆணையத்தால், ஏன்னா ரூல் இருக்கு. ஸோ சில பல மாநிலங்களில் ஒரு விதமான சுவரொட்டிகளும் இருக்கப்படாதுன்னு அவங்க ரூல் வச்சிருக்காங்க. அந்த மாநில எலெக்ஷன் கமிஷனா? எலெக்ஷன் கமிஷன்ல மாநிலத்தில் கார்பரேஷனோ அல்லது சுயாட்சி, அதாவது உள்ளாட்சி அவங்க வந்து ரூல் பண்றது தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது ஒரு வேடிக்கையா ஒன்று சொல்லலாம். அதாவது கோவால ஒரு விதமான சுவரொட்டிகளும், அவங்களோட ரூல் என்னன்னா, ஒரு ரோடுல நின்று பார்த்தா அந்த வீட்டிலையோ அந்த கட்டடத்திலையோ யாருக்கு சொந்தமானது, அதனுடைய நம்பர் என்ன, இது தவிர வேற ஒண்ணுமே அங்க ஒட்டக்கூடாது. அதை மீறி ஒட்டினா அவங்களே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எலெக்ஷன் போது மாத்திரம் சுவரொட்டிகள் பண்ண விடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொல்ல முடியாது, உங்க ரூல் தான். உங்க ரூல் என்ன, ஒரு சுவரொட்டியும் இருக்கக்கூடாது. திரிபுரா, இந்த நாட்டிலேயே திரிபுரால மாத்திரம்தான் இதை வெகுவாக உணர்ந்து சரியான முறையில் ஒரு ரூல் பண்ணியிருக்காங்க. எங்க சுவரொட்டிகள், எங்க கட் அவுட்ஸ், எங்க வந்து கொடிகள் நடப்படக்கூடும் என்பதுக்கு இடம் வச்சிருக்காங்க. தேர்தல் காலத்தில் அதுல சிலது மாற்றங்கள் செய்து, அதும் போது கட்சிகள் இந்தந்த இடத்த கூட இது தவிர மற்ற இடங்களில் வைக்கலாம் என்றும் அந்த ரூல்ல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு? தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சி உள்பட இடத்துல ஒண்ணுமே ஒட்டக்கூடாதுன்னு இருக்கு. வெளியில பிரைவேட் பில்டிங்கா இருந்தா அவங்க பர்மிஷன் கேட்கணும், பப்ளிக் பில்டிங்ல ஒட்டக்கூடாது. இதுதான் தமிழ்நாட்டில். இன்னும் நீங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம 64 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பசுமாட்டு மேல எல்லாம் கொல்கத்தாவில் சின்னங்களை வரைஞ்சி அப்படின்னு படிச்சிருக்கேன் நான்.